சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் KN நேருவின் சகோதரர் மற்றும் அவரது மகன் வீடுகள் மற்றும் அலுவலகத்துல தொடர்ச்சியாக சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு சில இடங்கள்ல சார் என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவடைந்த நிலையில தொடர்ச்சியாக அந்த KN நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய அலுவலகத்துல தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். பிஷப் கார்டன்ல இருக்கக்கூடிய அவரது வீட்டிலையும் ரவிச்சந்திரனோட வீட்டிலையும் தொடர்ச்சியாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி நேற்று நடந்த நந்தனம் CIT காலனியில இருக்கக்கூடிய இந்த ட்ரூடம் நிறுவனத்துல நிறைவடைந்துள்ளது. அதே போல பிரேம்நாத் என்பவர் வீட்டிலும் KN நேருவோட மகனோட நடத்தி வரக்கூடிய அவரது ரைஸ் மில் அவரது நிறுவனத்திலும் சோதனை நிறைவடைந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த ரவிச்சந்திரனுடைய தொடர்புடைய இடங்கள்ல மட்டும் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது அந்த KN ரவிச்சந்திரன் என்பவரை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் அழைத்து செல்கின்றனர். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டுல பிஷப் கார்டன்ல அவரது வீட்டுல சோதனை மேற்கொண்ட நிலையில சில ஆவணங்களை கைப்பற்றியுள்ள நிலையில அவரை தற்போது விசாரணைக்காக அழைத்து செல்கின்றனர். அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில வாங்கப்பட்ட கடன்ல இது பல்வேறு, அதாவது KN நேருவின் மகன் மற்றும் இந்த KN நேருவோட சகோதரர் ரவிச்சந்திரனுடைய வங்கி கணக்கிற்கு, அவர்கள் நடத்தும் நிறுவனத்தோட வங்கி கணக்கிற்கு இந்த பணமானது சென்றிருப்பதால சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேர்ல வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த சோதனையானது நடைபெற்று வரும் வேளையில தற்போது KN ரவிச்சந்திரனை தற்போது போலீசார் அழைத்து சென்று இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர். எங்கே அழைத்து செல்கின்றனர் என்பது குறித்தான தகவல்கள் இதுவரும் வெளியாகவில்லை. குறிப்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தான் அழைத்து சென்று விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.